வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் குடமிளகா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். குடமிளகா. அடுத்தது கேரட், அடுத்தது பீன்ஸ், இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க, பார்த்தாலே தெரியுதா. இப்போ ஆல்ரெடி நான் வந்து சிக்கனை எடுத்து வேக வச்சு இதுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணிட்டேன். வேக வச்சு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதையும் இதுக்குள்ளே போடணும். இது மிளகை நாங்களே பொடி பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதனால தான் சிக்கனோட சேர்த்து அதையும் போட்டுக்கிறேன். இப்போது சிக்கன் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாதத்தை போட்டுக்கணும். சாதத்தை நல்லா உதிர்த்து போட்டுக்கணும். சாதத்தை போட்டாச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்து 3 பேருக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கோம். நல்லா இப்படி கலரி விட்டுக்கணும். சாதம் மற்ற காய்கறியெல்லாம் நல்லா கலந்து ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போது ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ், இதுதான் எங்களோட ஃபேவரட். இந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து உப்பு காரம் ஸ்பைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் காய்கறிக்கு தகுந்த மாதிரி மிளகும் கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தேன். இப்போது இதை இதில் போட்டுக்கலாம். இப்போது ஹாப்பிமா பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா சாதத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.